ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விஜய் வந்து வேலைக்கு போக சொல்லி, இப்போ அவகிட்ட வந்து நம்ம வம்பிழுத்து, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவளுக்கு தெரியாமல் தான் இப்போ வந்து நான் ஃபோனை வச்சுட்டு அவளை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். எல்லோரும் பாருங்கள். என்ன சொல்கிறது, என்ன நடக்க போதோ தெரியலை, பொறுத்து தான் பார்க்கணும். எல்லோரும் பாருங்கள். சரியா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க. என்ன விஜய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா சொல்லியா? பார்த்த ஒன்றும் பக்கத்துல உட்காந்துக்க. சும்மாதான். என்ன சும்மா? இல்லைம்மா, நாளையிலேருந்து என்ன பண்ணுவ? இல்லைம்மா, உனக்கு வந்து வேலை கேட்டிருக்கேன். எங்க வேலை வந்து உனக்கு வந்து கொத்தனார் வேலைக்கு கேட்டிருக்கேம்மா. ஆமாம்மா. எப்படி நாளையிலேருந்து எப்படி வேலைக்கு வரீங்களா? வந்துட்டா போச்சு. உண்மை தானா? வேலை பார்த்துக்கலாம் எனக்கு. இல்லை நம்மளும் எத்தனை என்ன சொல்கிறது, ஒரே ஆளாக வேலை பார்த்து என்ன பண்ணுறது. உனக்கு கேட்டிருக்கேன் விஜய், நாளைக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு வேலைக்கு வந்துடுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, கல்லு வந்து ஒரு 10 கல்லு ஏத்தணும். செங்கல் இருக்குல்ல, ஒரு 10 கல்லா ஏத்தணும். அப்புறம் என்ன, கடப்பாரை போட்டு வேலை பார்க்கணும். அப்புறம் மம்பட்டியை வச்சு கொத்தணும். நீ போய் கொத்து. நான் ஏன் வந்தேன்? என்னத்துக்கு நான் வந்தோம்? நான் கல்யாணம் பண்றதோட இல்ல நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு சீக்கிரம் போய் இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவேன். உனக்கு வந்து 800 ரூபா உனக்கு சம்பளம். அதை ஏனுங்க உங்க வேலை வீட்டுக்கு போ. 800 ரூபா சம்பளம் வேணான்னு சொல்லாத. நான் என்ன சொல்றேன், வேலை வந்து கஷ்டம்லாம் கிடையாது விஜய். சும்மா ஒரு 10 கல் தூக்கணும். 10 கல் நீ வச்சியா தூக்கி போ. அப்படியா? அப்ப வீட்டுல இருந்தா எப்படி காசு வரும்? அப்ப நீ எதுக்கு இன்னத்துக்கு கல்யாணம் பண்ண? நான் கேட்கலாம். ஏன் எத்தனை பேரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தலையா? அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வாங்க. இதோ குழந்தை வச்சுக்கிட்டு நீ வேலைக்கு போ. பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். அவன் கொஞ்சம் நீ சமாளிக்க பாரு. நீ பேசு பேச்சு. அவன் நீங்க வந்து மொத்தத்துல நீங்க வேலைக்கு வர மாட்டீங்க. நான் எதுக்கு வேலைக்கு வந்தேன்? எனக்கு ஐசியமே இல்லை. அப்படியா? நீ எங்க போய் சொன்னால அப்ப வேலைக்கு வர மாட்டீங்க. அப்ப நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? நான் தெரியாம ஏன் இப்ப கல்யாணம் பண்ணாதான் வேலைக்கு வரணும், வேலைக்கு வரக்கூடாதுன்னு இது இருக்கு. அவன் கொஞ்சம் பேசால வேலைக்கு போலாம். சரி, எனக்கு ஆசை தான் இருக்குது. நம்மள வேலைக்கு போகணும், நம்மளே சம்பாதிக்கிறேன். 4 பேர் வேலைக்கு போடுறாங்க, 4 தோசை எல்லாம் போடுற மாதிரி போடணும். இல்ல கத்தால நீ சொன்னது நான் சொல்ற பதில் புரியுதா? அது எதுக்கு இப்ப கத்தி பேசினா வந்து சரியா போயிருமா? எல்லாம் கேட்கணுமா? அந்த ஊரே கேட்கதா? ஊரை கேட்கணுமோ? கேட்கதா? அதை பத்தி எனக்கு கவலை. நான் இப்படிதான் விஜய் நான் இப்படிதான் நான் பைப் பண்ண கழிச்சு இல்லை. புரியுதா? யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. அப்ப என் மேல கூட உங்களுக்கு பயம் கிடையாது. நீ சொல்லு, என் மேல அப்ப பயம் கிடையாது. பயம் விட்டுருச்சு. பயம் விட்டுருச்சு. நான் வந்து மோசமானவன்னு உனக்கு நல்லா தெரியும் விஜய். நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், படக்குன்னு கோவப்படுதான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் முடிவா கேக்குறேன், வேலைக்கு வரியா? வர முடியாது. வர முடியாது. எங்க போய் சொன்னாலும் வர முடியாது. வேலை கஷ்டம் கிடையாதுமா.
அவன் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகட்டும். உன் கூட நான் வேலைக்கு வரேன்னு நான் நினைச்சு சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ம். நீ நேரம் கழிவு காக்கலாது. இந்த மாரி நீ பேசுறது கடுப்பா அது வரும்ல. அப்போ என்ன இப்போ புருஷன் கை வைக்காம யார் வைப்பா? நாங்கள் தான் வைக்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கு கூப்பிட்டதுக்கு நீங்கள் இந்த பேச்சு பேசுறீங்க. ஆமா அது எப்படி குழந்தை வச்சுக்கிட்டு உனக்கே தெரியும். நான் வந்து வேலைக்கு 2 நாள் போனா 2 நாள் வேலை இருக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இப்போ வேலைக்கு போகலன்னா அந்த நாள்ல நீ அப்படி போயிட்டு வா, வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே. இந்த குழந்தை நீ பாத்துக்கோ, ஒரு நாள் நீ பாத்துக்கிட்ட நான் மொத்தம் அடிச்சுக்கிறேன், மொத்தம் நான் அடிச்சுக்கிறேன். ஓகேவா? சம்பளமா எனக்கு சரிதா புள்ளைய வந்து சரிதா சரிதா புள்ளைய வந்து நாங்க பார்க்க முடியாதா? புள்ள பார்க்க முடியாதா? பாரு அதுக்கு நான் நீ பாத்துக்கோ, குழந்தை நீ பாத்துக்கோ, நான் வேலைக்கு போறேன். ஒரு நாள் நீ பார்த்து நினைச்சுக்கோ, மொத்தம் அடிச்சுக்கிறேன். நீ பேசும்போது நான் பேச மாட்டேன். நான் இப்ப இது நல்லா கதைதான் இருக்குது உங்க கதை. பேசுவேன் இதுக்கு மேலே பேசுவேன், அதுக்கு மேலே பேசுவேன். நீ நான் தான் ஈச்சு வாயில்ல அதில் பேசுவேன். நான் அது இப்போ சிரிக்கிறேன். எதுக்கோ சிரிக்கிறேன். உனக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரி வேலைக்கு வர மாட்டேன்ட்டு அதோட விட ஒரு வார்த்தை பேச. இன்னையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு தான் சொல்றேன். வர முடியாது. நீ எங்க போய் சொன்னாலும் வர முடியாது. இன்னையில இருந்து நான் வந்து நீ இன்னையில இருந்து நீ பேசவே கூடாது. நீ பேசின சொல்ல ஒன்னால யாருக்கு லாபம் இல்லை, யாருக்கு நஷ்டம் இல்லை. புரியுதா? நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருப்பேன். யாருக்கு நான் இந்த இதுவும் விஜய் புருஷனை வந்து கை நீட்டி பேசக்கூடாது. விஜய் கையை உடைச்சிருங்க. ஓடியா ஓடி ஓடி முந்த ஓடி. என் புருஷன் நான் வந்து நானே கிறுக்கேன் விஜய், உனக்கு நல்லா தெரியும். என் புருஷன் வந்து தெரியும். புரியுதா? என் புருஷன் என் மேல ரொம்ப பாசம். புரியுதா? அவன் கையை உடைக்க மாட்டான், காயம் உடைக்க மாட்டான். அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப பாசம் என் புருஷன். இல்லையே உடைச்சிருவானே. சரி ஓடி இன்னும் முஞ்சா ஓடி. இல்ல சரி நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க, அது போதும். அதெல்லாம் நான் வரணும். ஏன் பயமா? அப்ப நீ எதுக்கு இன்னத்துக்கு இந்த கல்யாணம் பண்ண? இன்னத்துக்கு கல்யாணம் பண்ண? இன்னத்துக்கு கல்யாணம் பண்ண? இப்ப நீங்க அது எடுத்து காமிச்சாப்புல நான் என்ன சொல்றேன் விஜய், காலையில 9 மணிக்கு போறான், வேலைக்கு போறான். நீ 9 மணிக்கு போ, 10 மணிக்கு போ, 11 மணிக்கு போ, 12 மணிக்கு போ. அதை பத்தி எனக்கு காலையில நீ இல்லாதது என்ன வேலைக்கு இருப்ப அத சொல்லு. நான் என்ன சொல்றேன், காலையில 2 பேரும் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வேலை 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடறேன். அவ்வளவுதான். சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கிடுவோம். நான் சாகுற வரைக்கும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன். நான் மனுஷனே கிடையாது, நான் அதான் மனுஷனே கிடையாது. மேகத்துக்குள்ள வேலை நான் பார்த்து தலையெழுத்து வந்து மாத்திக்கிறேன் முழிக்க சத்தியமா. அப்ப நீங்க வந்து வாழ்றதே விருப்பம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா உண்மையதான். என்ன பண்றது, தலையெழுத்து வந்துச்சு விதி. ஓஹோ. அப்ப நான் இப்ப போன் சொன்னாலும் நீங்க போயிருவீங்க. ஆமா நீ கிளம்புன்னு சொன்னா எங்க அம்மா தெரியாம எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எங்க போய் தங்கிடும். அப்ப எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிய? ரெடியா தான் இருக்கேன். என்னமா சரி மதியம் போயிட்டு வந்து நாளைக்கு வந்து நான் போயிட்டு நீங்க போட்ட சண்டையில எல்லாம் மறந்தேன்.
என்ன அது ஒண்ணும் இல்லம்மா, இவன் பிள்ளைய வேலைக்கு கூப்பிடுறேன், வேலைக்கு வர மாட்டான். நல்லது. வேலைக்கு வா, நான் எதுக்கு இந்த கல்யாணம் பண்ண நான் கஷ்டப்படுறேன்ல. நீ கஷ்டப்படுறதும் தலையெழுத்து நீ கஷ்டப்படுற ஏன் தலையெழுத்தா? ஆமா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம இருந்துக்கலாமே ஜி, இதுக்கு மேல பேசினேன்னா வாயை உடைச்சிருவேன் ஜி. ஒதுப்ப என்ன பார்த்து பண்ணலாம் என்ன பத்த நீங்க இடிச்சு வாழ்ந்தீங்களா அவ்வளவுதான் விஜய். அதுப்ப அடிச்சு வேலைக்கு வர மாட்டேன்ட்டல, அதோட கம்முன்னு இருக்கும். நான் இதெல்லாம் அழுகுவா அப்ப அடிச்சா நீ உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப, சொன்னா கேளு. அடியா அடி அடிச்சிருவேன் விஜய். அடி மொத்தம் வேலைக்கு ஒரே வர மாட்டியா? வர முடியாது அவங்க கொஞ்சம் பேசாதான் அப்ப மாதிரி நம்ம இப்ப வேலைக்கு வந்தே ஆகணும் நீ. நீ நாளைக்கு வர, உனக்கு வேலை கேட்டாச்சு. அப்படி வந்து எனக்கு வயசு இல்லை ஊருக்கு இருக்கு பாருங்க இதுல. ஆமா. சோ, அதையும் பாருங்க. நல்லா குத்திக்கிட்டே அரிசியை. ஏம்மா இப்படி இருக்கியே? அரிசியை இந்தா காரிக்கட்டில் போடு. வயிற்றுல குத்திக்கிட்டு இருக்கு, நல்லது ஆச்சு பார்க்குறீங்க. விஜய், இப்ப நீ வேலைக்கு வரையா? இப்ப உன்னை இப்ப கையை உடைக்க வச்சு உனக்கு கையை அவளுக்கு உடச்சு வச்சா கையை உடைக்காத. கையை உடைச்சிருவா. உடைச்சிருவா. வேலைக்கு வரைய மாட்டியா? வேலைக்கு வரையா வர மாட்டியா? வேலைக்கு வரைய மாட்டியா? கையை உடைச்சிருவா. கையை உடைச்சிட்டு பார்க்க முடியாது. வரவே வர மாட்டியா? என் தலையெழுத்து உனக்கெல்லாம் தப்பு வந்தது தப்பு. என்ன நீ பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அண்ணா உங்களுக்கு ஆளு சொல்லுங்க. கொண்டு போய்